Hi viewers, welcome to Happy Doctor channel. This is Dr. Priyadarshini, consultant pediatrician. Happy kids make happy family. இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பற்றி. நார்மலாக நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு பிறகு மற்ற உணவுகள் ஸ்டார்ட் பண்ணலாம், மற்ற உணவுகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். பட் சில பேரண்ட்ஸ் நினச்சிக்குவாங்க 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம இணை உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கலான்னு. இது தவறான கருத்து. அதோட பேரே ஏன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் இணை உணவுகள்னு சொல்றாங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங்கோட இணையா இதுவுமே நம்ம சேர்த்து கொடுக்கணும். அதனாலதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னு சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கரெக்ட் டைம் டு ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். WHO என்ன சொல்லுதுன்னா, ஆஃப்டர் 180 days, அதாவது 6 மந்த்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுக்கான கரெக்டான டைம். இது ஏன் அப்படின்னா, அதுக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த டைம்ல தான் குழந்தையோட தலை நல்லா நிற்கும், அந்த ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கை எடுத்து எப்பவுமே மவுத் கிட்டே வச்சுட்டு இருப்பாங்க, நல்லா மவுத்திங் பண்ணுவாங்க. அந்த கம் கொஞ்சம் ஹார்டன் ஆகி அந்த ஃபுட்டெல்லாம் கம்மிங் பண்றதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கரெக்டா இருக்கும். தென் குழந்தைங்களோட இன்டெஸ்டைனும் இப்பதான் அந்த சீரியல்ஸ், பல்சஸ் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும். இந்த டைம்ல எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ்ன்றது ஃபுல்லாவே டிஸப்பியர் ஆயிடும். இது என்ன அப்படின்னா, குழந்தைக்கு 4 மந்த்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சாலிட் ஃபுட் வாயில வைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்க முழுங்க மாட்டாங்க, அப்படியே ஸ்பிட் பண்ணிடுவாங்க. இது ஏன் அப்படின்னா, சோக்கிங் ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு நேச்சரோட ரிஃப்ளெக்ஸ் தான் இது. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஒரு 6 மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரீசன்ஸ் ஏன் 6 மந்த்ஸ் ஆனதுக்கு அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. இப்போ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் டிலேடா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா என்ன தொந்தரவுகள் வரலாம்? 6 மாசம் வரைக்கும் தான் அம்மா பால் மட்டுமே குழந்தையோட கலோரி ரெக்யர்மெண்ட்டுக்கு போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுது, அது தாய்ப்பால்ல மட்டும் கிடைக்காது. ஸோ நம்ம டிலேடா ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுனால குழந்தைங்களுக்கு சத்து குறைபாடு, ஹைட் சரியா வராது, வெயிட் சரியா வராது, இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படலாம். இதுவே 6 மாதத்துக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்றதுனால என்னென்ன தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு? ஒண்ணு, இப்ப நான் சொன்ன மெச்சூரிட்டி எல்லாமே சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஸோ நீங்க கொடுக்குற ஃபுட்டை அதால விழுங்க முடியாம இருக்கலாம். இன்னொன்னு, நம்ம இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வாட்டர் ஹைஜீன், ஃபுட் ஹைஜீன் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்றப்ப ஹைஜீனிக்கான முறையில ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன், டயரியா இந்த மாதிரி தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால 6 மாதத்துக்கு மேல காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்றதுதான் சரியானதா இருக்கும். பட் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ், இப்போ சில தாய்மார்களுக்கு பிரஸ்ட் மில்க் ரொம்ப குறைவா செக்ரேட் ஆகிறதா இருக்கலாம். அண்டர் தீஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்க பீடியாட்ரிஷனோட ஆலோசனைப்படி கொஞ்சம் முன்னதாகவும் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 4 மந்த்ஸ். ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன உணவுல இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது? அரிசி நமக்கு ரொம்ப நல்லது. மோனோ சீரியல்ஸ் ஆர் தி பெஸ்ட். சீரியல்ஸ் தானிய வகைகள், அதுலேயுமே அரிசி சிறந்ததா இருக்கும். ஏன்னா அரிசி யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த அலர்ஜி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது குளூட்டன் ஃப்ரீயாகவும் இருக்கும். அரிசியை நம்ம வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம், இல்லை கஞ்சி மாதிரி வச்சு மசிச்சு கொடுக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது, ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம மேஷ் பண்ணிட்டு ஸ்பூன்ல எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா தண்ணி மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆகக்கூடாது, நம்ம கொஞ்சம் ட்ரிப் ஆகணும், கெட்டி கெட்டியாக ட்ரிப் ஆகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. தென் அரிசிக்கு பிறகு நம்ம கோதுமை, ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி தானிய வகைகளையும் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பருப்பு வகைகள் கொடுக்கலாம். பருப்பு வகைகள் என்னென்ன பருப்பு? துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, தென் முளைக்கட்டின பாசிப்பயிறு, முளைக்கட்டின கொண்டக்கடலை, இந்த மாதிரி உணவுகளை நம்ம கொடுக்கலாம். நல்லா பாயில் பண்ணி மசிச்சு கொடுக்கணும். இப்போ முளைக்கட்டின பயிர் வகைகளையும் இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி கொடுக்கலாம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். என்னென்ன ஃப்ரூட்ஸ்? பனானா கொடுக்கலாம், பனானா மேஷ் பண்ணி கொடுக்கலாம், மேங்கோ, சப்போட்டா. தென் ஆப்பிள் கொடுக்கும்போது அதை வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுக்கணும், இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம். தென் அபவுட் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் நம்ம அதே மாதிரி கேரட், பீட்ரூட், தென் தண்ணீர் காய்கறிகள் லைக் சுரைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். பொட்டேட்டோ வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் சில உணவு வகைகள் எப்போ ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கு, மீட்டு, ஃபிஷ், நட்ஸ் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? இதெல்லாம் ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி உணவுகள்ல அலர்ஜி காஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்தியன் சில்ட்ரனுக்கு இதனால வர அலர்ஜிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
எக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மஞ்சள் கரு ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு 2-3 நாள் கொடுத்துட்டு அது சேருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளைக்கரு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டார்ட் பண்றது நம்ம ஒரு 7 மாசத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாமே வேக வச்சு மசிச்சு குழந்தைக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சில கொடுக்கணும். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில கொடுக்கணும், இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நார்மலா 6 to 9 months குழந்தை ஒரு 2 to 3 மீல்ஸ் பர் டே கொடுத்தா போதுமானதா இருக்கும். இப்போ 6 monthsல நம்ம ஸ்டார்ட் பண்ற ஃபீடை 1 வயசு வரைக்கும் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும்? சில பேரண்ட்ஸ் 6 மாசத்துல எப்படி மேஷ் பண்ணி சாஃப்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரியே 1 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா 1 வயசுல ஃபேமிலி ஃபுட் சாப்பிடுறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாஃப்டா கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோர்ஸ் கொரன்ற கன்சிஸ்டன்சியோட சமைச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் பைட்டிங் கன்சிஸ்டன்சி எடுத்து கடிச்சு சாப்பிடுற மாதிரியான கன்சிஸ்டன்சில கொடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி மாத்தி கொடுக்கும்போது தான் 1 இயர்ல நம்ம நார்மலா ஃபேமிலியில என்ன சாப்பிடுறோமோ அதே குழந்தைங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி டேஸ்ட்லயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கணும். ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரியே இல்லாம 1 வயசு ஆகும்போது நீங்க லைட்டா ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கலந்து கொடுக்கறது அதெல்லாம் நீங்க கொடுத்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் சுகர் அண்ட் சால்ட் பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர் அண்ட் சால்ட்டை 1 இயர் வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. கொஞ்சம் வெயிட் சரியா ஏறாத குழந்தைங்களுக்கு நம்ம நாட்டு சக்கரை, வெல்லம், சுகர் அந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம கமர்ஷியலி அவைலபிள் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சுத்தமாகவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்ஸே நல்லா எல்லா எனர்ஜி டென்சிட்டியோட நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. கமர்ஷியலி அவைலபிள் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துக்கலாம். இது மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் குழந்தைக்கு வராத ப்ரிவென்ட் பண்ணும். தென் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸும் கொடுக்குறோம். இப்போ பிரஸ்ட் மில்க் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும்? 2 இயர்ஸ் வரைக்கும் ஐடியலா கண்டினியூ பண்ணணும். பட் சில பேரில் ப்ராக்டிக்கலா ஒர்க்கிங்கா இருக்காங்க, முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்குமாவது ஃபீடிங் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.